வெக்டார் கால்குலஸ் பார்க்க போகிறோம். இந்த மலையை நான் தேர்ந்தெடுக்கிற காரணம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ராக்கி மவுண்டன்ஸ் ஆஸ்திரேலியாவிலையும் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ லைவ் கால்குலேஷன் இது வந்து எதுவும் போலித்தனமானதுலாம் கிடையாது. ஸோ எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. பட் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கட்டாயமாக அந்த கால்குலேஷன் வந்து நிறையா பேருக்கு புரியாது. ஒரே பெருந்தலைகளாக இருக்குது. ஏதோ பெரிய சப்ஜெக்டில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குலாம் அவார்டு கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெக்டார் கால்குலஸ் சப்ஜெக்டை பற்றி சொல்கிறேன். இப்படி போக முடியாதோ, இது ஊர். இப்போ இப்படியே போனோம்னா ஒரு ரயில்வே ட்ராக் வரும். ஒரு செல்ஃபி இல்லாட்டி ஒரு பெல்ட் கேம் யூஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து கையில் பிடிச்சிட்டு போயிடாதீங்க, பிரச்சனையாயிரும். சரியா? ஸோ இந்த வெக்டார் கால்குலஸில் வந்து இன்றைக்கி எல்லாமே பார்க்க போகிறோம். ஸ்டாட்டிக் வாட்டர்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே ஃப்ளோயிங் வாட்டர்ஸ் இருக்குது, அது பார்க்க போகிறோம். ஏன் சார் முதல் ஸ்பீட் பிரேக்கர்னால் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி இது சில சென்னை ஐடி கம்பெனிஸில் வந்து இப்போ என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா எஜுகேஷனுக்குன்னு ஒரு ப்ராடக்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓன் சிஸ்டர் கம்பெனிலே அந்த ப்ராப்ளம் இருக்குது. அந்த ரெயிலிங்கில் ஏறுறாங்க பார்த்தீங்களா ஜனங்க, அந்த ரெயிலிங் டிசைன் வந்து கான்டூரிங் மெத்தடில் நடக்கும் பார்த்தீங்களா. த டிலே ஆஃப் தி மேலே ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. சரிதான், நடமாட்டம் இருக்கா? இங்கேருந்து எவ்வளோ தைரியமாக உட்காந்துருக்காங்க. ஸோ வித்தவுட் ரிவீலிங் எனி டீட்டெயில்ஸ், நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ரெயிலிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துலேருந்து இங்கே ஒரு ரெயிலிங் போடு. இனிமேல் இன்ஜினியரிங் படிக்கிறது யாருக்குமே கஷ்டமாக இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஸ்டீப்பஸ் ஆக்சன் பார்ப்போம். 3 லொக்கேஷன் எடுப்போம். முதல் ஃப்ரண்ட்டு, அங்கேருந்து பேக்கு, அதுக்கப்புறம் அது பின்னாடி இருக்கும். புரியுதுங்களா? இந்த ரெயிலிங் எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா, அங்கே நிறைய மக்கள் உட்காந்துருக்காங்க. அந்த ஹில் ரெயிலிங் போட்டிருக்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். இப்போ என்னோடய இது ட்ரிக்னாமெட்ரியில் ஒன்று சொல்லுவாங்க, 45 டிகிரியில் பார்க்குறது வேறு, இதில் பார்க்குறது வேறு. சரியா? இப்படி இருக்கும்போது அந்த ரெயிலிங்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஜனங்க அவ்வளோ அழகாக நிற்கிதுங்க. ஆனால் ரொம்ப திமிரு எடுத்த ஜனங்க அங்கிட்டு இங்கிட்டு போய் உட்காந்துருக்கு பாருங்கள். அங்கேருந்து விழுந்தால் நாட் ஈவன் கப்ளிங்ஸ் மிஞ்சம் உங்களுக்கு. ஓகே, தெரியுதா? அங்கேருந்து இந்த ஏஐயால் டிடெக்ட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா இவங்க ஓடுறாங்க, நடக்கிறாங்க, இறங்கி வராங்கன்னா அது ஈஸியாக இது பண்ணலாம். இப்போ நான் மேலே ஓடி போய் வீடியோ எடுக்க முடியாது, ட்ரோனை வச்சு தான் எடுக்க முடியும். இப்போ இந்த ரெயிலிங் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தாங்களா, இந்த ரெயிலிங் வந்து ஆக்சுவலி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை செப்பரேட்டாக சிவில் இன்ஜினியர்ஸ் விட்டுவாங்க. அது அப்படி தான் அதோட கான்செப்ட். ஏன்னா சிவில் இன்ஜினியர் கிடையாது நான், ரைட்டா? அதுக்கப்புறம் அதோட நியரஸ்ட் பார்த்து மேலே ஏறுவாங்க. இது நீங்கள் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும், எவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும், இது மேலே இப்படி ஏறினீங்கன்னா எனர்ஜி கம்மியாகுதா? ஸ்டீப்பஸ்ட் ஆக்சன்ட் எவ்வளவு சீக்கிரத்தில் மேலே ஏற முடியும்னு கிடையாது. அந்த மலையோட ஒரு சிக்கனமான ஒரு ஏறு பாதை, ரைட்டா? அதான் சொல்லுவாங்க. இனிமேல் இன்ஜினியரிங் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நாங்களாம் படிக்கும்போது கிரேடியண்ட்டை மட்டும் நாங்கள் ஒரு 1 இயர் 2 இயர் இன்டர்நெட்டில் தேடிப்போம். புரியுதா? இன்னொன்று ரக்கிட்ட சாங் இங்கே தான் ஓடிடுச்சு. அதை நான் ஏஐயில் மாற்றி வச்சுருக்கேன். பிக்சல் திருடன். ஓகேவா? இது ஒரு ஸ்டீப்பஸ்ட். இந்த ஒருத்தர் இறங்குறதா தாமரை தட்டிக்குள்ளே. ஓகே, போங்க. ஸோ இந்த ஸ்டீப்பஸ்ட் ஆக்சன்ட் அண்ட் ஸ்டீப்பஸ்ட் டிசன்ட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான கான்செப்ட். ஆனால் அதை பல ஈக்குவேஷன்ஸ் போட்டு மேத்ஸில் வச்சுருக்கிறதுனால நிறைய பேருக்கு மண்டை குழப்பம். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை, ஆஸ்திரேலியாவிலையும் இந்த மாதிரி ராக்கி மவுண்டன்ஸ், சில கிராண்ட் கேனியன் ஒன்று இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி ரக்கிட்ட சாங்கை ஷூட் பண்ணிவிட்டு, அது எப்படி சார் அதை திருடுனீங்க? அப்படியே ஒரு நடிகருடைய அந்த அசைவுகளை அதை அப்படியே எடுக்கும். புரியுதுங்களா? இதுதான் அந்த ரக்கிட்ட மவுண்டன். ஓகே, ஐ கெஸ் ஐ ஹேவ் டு கோ திஸ் வே. சரிங்களா? அப்போ ரக்கிட்ட மவுண்டன், தாமரைக்குளம்,
தரேன் பாட்டி, வீடியோ மட்டும் எடுத்து ஒரு நிமிஷம் ஓகே பாட்டி. அந்த இதில் வந்து நம்ம அந்த ஒரு ரவுண்ட் ஷாட் எடுக்கிறோம். இப்போ இங்கேருந்து எடுக்கிறோம். இங்கேருந்து எடுக்கும்போது அந்த எலிவேஷன் பாயிண்ட் எடுக்கிறோம். இங்கே தான் கரிமேடு கருவாயம் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல கரெக்டா. அப்புறம் யூடியூப்பில் பார்த்தேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போனீங்கன்னா பயங்கர சீப்பஸ்ட்டாக இருக்கும். ஏன் நான் இப்படி மத்திய வேலையில் வந்து நான் எல்லா வேலையை வச்சுட்டு இது ஸோ இம்பார்ட்டன்ட். இப்போ இங்கேருந்து பாருங்கள், இதையும் தாண்டி மக்கள் ஏறுவாங்க. சரியா, இதையும் தாண்டி மக்கள் ஏறுவாங்க. இப்போ நான் இங்கேருந்து போனேனாலும் போகலாம், இங்கேருந்து போனேனாலும் போகலாம், இப்படி போனாலும் போகலாம், இங்கிட்டு போகலாலும் போகலாம். அப்போ அந்த ரெயிலிங் மட்டும் அவங்க போடுறாங்க. அங்கேருந்து ஒரு ஆள் இறங்கி வர்றாரு பார்த்தீங்களா, ரைட்டுங்களா. அதை இன்னொன்று ஸ்டீப்பஸ்ட் ஆக்சென்ட், மேலே ஏறுறது. ஸ்டீப்பஸ்ட் டிசன்ட்னா கீழே வர்றது, ரைட்டா. இப்போ இந்த கிரேடியண்ட்டை வச்சு தான் அதை கண்டுபிடிக்க போகிறோம். கிரேடியன்ட்டுன்றது எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் சின்ன பாதை வழியாக கீழே வர்றது. இப்போ இந்த இடத்துலேருந்து நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இப்படியே கீழே வர்றோம். இப்போ இது வந்து லைவாகவே நீங்கள் போகலாம். இதோட ஒரு இமேஜை நீங்கள் அது இன்ஜினியரிங்கிறது அது படிக்கிறதும் கஷ்டமாக இருக்குது, வேலை பார்க்குறதும் கஷ்டமாக இருக்குது, சம்பாதிக்கிறதும் கஷ்டமாக இருக்குன்னா அதுக்குரிய ரீசன் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் ரெயிலிங் போடுங்கன்னு ஒரு நார்மலான பர்சன்ட்டை சொன்னீங்கன்னா அவர் சரி இப்படி போடுவோம் அப்படி போடுவோம்னு போட்டுருவார். எங்கே பாதை கிளியர் ஆகுதோ போடுவார். அப்படி போட்டிருந்தாங்கன்னா கொடைக்கானல்ன்ற இடமே நமக்கு கிடச்சிருக்காது, ரைட்டா. இப்போ இந்த வெக்டார் கால்குலஸ் கான்செப்ட் படி இதை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட்டா. அப்படியே அந்த பாதையில் இது வந்து இப்போ இருக்க ஐடி கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜென்ஏஐ கான்செப்ட் இருக்குல்ல, இந்த ஜென்ஏஐ கான்செப்டை கம்ப்ளீட்டாக அவங்க கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் விஷன் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இதை விட பயங்கரமாக இருக்கும், ரைட்டா. அங்கெல்லாம் வந்து சமணர் குகை இருக்குது, நம்ம அது தாண்டி வரல, ரைட்டா. இப்போ இப்படியே போய் அப்படி சுற்றிட்டு திரும்ப அந்த பொசிஷன் ஃபஸ்ட்டு டீசெண்டாக இருக்கிறது டிசென்ட் அதோட வேர்டு தான், சரியா. இப்படி அதோட பேக் சைடு ஓகே. இப்போ நம்ம அப்படியே அதை ரொட்டேஷன் இப்போ எல்லா வியூலையுமே அதை ஃபீடு கொடுத்தா எனக்கு இந்த 3D மவுண்டனோட கர்வேச்சர் அதை ஆக்சுவலாக எடுக்கணும். இது வந்து சமணர்கள் குகை. இது வந்து எப்படின்னா, தமிழர்கள் வந்து எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் வாழ்ந்தாங்கன்றதுக்கு இது ஒரு சாட்சி. ஏன்னா சமணர்கள் இருக்கும்போது சமண மதத்தை ஏற்றுக்கிட்டவங்க நிறைய பேர் இங்கே இருந்திருக்காங்க. இப்போ இந்த ஊர்லேயே உங்களுக்கு தெரியாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாயத்தேவன் அப்படின்னு இருக்கும். மாயன்னா அது சமணத்திலேருந்து வர வார்த்தை, அது இந்து மதத்தில் வர. அது மாதிரி குகைகளில் வாழ்ந்த இலிகுல பிறவிகள்னு யார் திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, சமணத்தை நினச்சிட்டு வாங்க அவங்கள போகமான. எனக்கு அந்த வார்த்தை வந்துருச்சு, அதை கட் பண்ணிடுறேன் வீடியோவில், ஓகேவா. ஸோ இங்கே நீங்கள் அறியாமலே இந்த கீழே குயில் பிடி வருதா, இந்த ஜிகிர்தண்டா ஷூட்டிங் இங்கே நடந்துச்சு. ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவிலேயோ இடம் இல்லாமல் இந்த ராக்கி மவுண்டன்ஸை ரெஃபர் பண்ணி இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்கா. இப்போ என்ன சொல்கிறோம், வி ஆர் கோயிங் டு தி பேக் ஆஃப் தி மவுண்டன். தெரியல மழையே தெரியல. இதுக்கு மேலே இங்கே வரைக்கும் ஸ்விக்கி சொமேட்டோ டெலிவரிக்கு வரும். நான் வந்திருக்கேன், ரைட்டா. இங்கே வரைக்கும் வரும், தெரியுதா. இதுக்கு மேலே எதுவும் இல்லை பாஸ். அந்த சைடு போனால் எடுக்கலாம், காமராஜ் யூனிவர்சிட்டி, ஓகேவா. இப்போ இதுதான் இந்த கீழே குயில் குடியோட நேச்சர். ஸோ இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நான் என்ன தெரியாதுன்னா, சமணர்கள் வந்து இங்கே ரொம்ப நாளாகவே இருந்தேன். மாயோன்ற வார்த்தை அது வேற எது, மாயன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அது வந்து சமணத்தில் வந்து தேவரமண்டபம் பார்த்துருக்கீங்களே, என்ன ஜாதி பற்றி பேசுகிறேன்னு நினைக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஈக்குவாலிட்டி மட்டும்தான் எடுக்கணும். நம்ம கீழே இறங்குறத கீழே இறங்குறத தான் எடுக்கணும், ரைட்டா. அவ்வளோ டைனமிக்காக இருக்கும் இந்த மலை, தெரியுதா. ஓகே, அப்படியே நீங்கள் நெருங்க அந்த இது தெரியும். இப்போ இது ஏஐயில் என்ன பண்ண போகிறோம்னா, இதோட கர்வேச்சரை, அதாவது நான் ஏற்கனவே
ஏஐ வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது. பட் ஆனால் அது ஏற்கனவே கொடுத்த டேட்டாவில் டிஃபால்ட்டாக நிறையா இதை தெரிஞ்சு வச்சிருக்கு. அப்போ இதோட கர்வேச்சர் அதை ஆட்டோமேட்டிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ரைட்டா? ஸோ சம்திங் ரைட்டாக எவ்வளோ ட்ராஜடி இருந்தாலும் உங்கள் சப்ஜெக்ட் வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கும். என்டர்டெயினோட அதுதான் உங்களோட சந்தோஷமாக மாறிடும். நான் இங்கே வரணும்னு நினச்சேன், என்னால் முடியல. பல வேலைகள், பெட்ரோல் கூட போட முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்குலாம் நம்ம சேனல் வசதியான சேனல் கிடையாது. ரைட்டா? இதே மாதிரி இன்னொரு சமணர் மலை இருக்குது. ரைட்டா? அந்த இது பக்கத்தில் மேலூர் பக்கத்தில். ஸோ இதை வச்சு தான் அவங்க வந்து அந்த ரெயிலிங்ஸை டிசைன் பண்ணுறாங்க. அந்த ரெயிலிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெயிலிங்ஸை டிசைன் பண்ணுறாங்க. இது வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸில் எப்படி வரும்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பாயிண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில், ஒரு நான் நிற்பேன், அப்படியே அந்த மலை மேலே இப்படியே ஏறுவேன். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரெயிலிங் போட்டிருக்க மாதிரியே இது ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட். இதுக்கு வந்து ஒரு உண்மையான வாழ்க்கையில் அர்த்தம் கிடையாது. இது இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா என்ன தெரியும், ஆனால் இது சப்ஜெக்டில் இருக்கும். கிரேடியன்ட் வந்து இன்றைக்கி ஏஐயில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, திறமன்னு வாங்க, பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறத கூட திறமன்னு வாங்க. அந்த திறமையே இந்த கிரேடியண்ட்டை இப்போ நான் எழுதுறது, பூ கட்டுறது, இந்த மாதிரி வேலை பார்க்குறது எல்லாமே ஒரு கான்கேவ் பேரபோலாய்டில் இருக்கும். அப்படியே கீழே இறங்கும்போது அந்த ஏஐ எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிடும். அப்போ இது நேச்சுரல் சிஸ்டம்ஸ். இந்த நேச்சுரல் சிஸ்டம்ஸு வால்கானிக் எரப்ஷன்ஸில் வருதா, அப்போ அப்படியே இறங்கும். ரைட்டா? அதுக்கு வந்து நம்மளை மாதிரி இருக்காது. இப்போ இங்கே சமணர்கள் ஏன் இதை குறிக்கிறேன்னா, சமணர்கள் தான் தர்க்கத்தை அதிகமாக பயன்படுத்துனாங்க. ரேஷ்னாலிட்டிக்கும் லாஜிக்குக்கும் ரொம்ப தூரம் என்ன சொல்கிறது கனெக்ஷன்ஸ் இருக்காது. ரைட்டா? அதுதான் அந்த கோடலை பற்றி சொல்லியிருப்பேன். கடவுள் இருக்குன்னு நிரூபித்தவனே செத்து போயிட்டான். அது இல்லைன்னு சொன்னவன் ஜாலியாக தான் இருந்தான். ரைட்டா? அப்போ அவர் சொன்னது கரெக்டு. எல்லாமே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது, இன்கம்ப்ளீட்னஸ் இருக்குது. அப்போ மேத்தமெட்டிக்ஸில் இந்த கான்செப்ட் வரும். இப்போ இந்த அங்கேருந்து இறங்குறாங்க பார்த்தீங்களா, இதை என்னால் சிமுலேட் பண்ண, ஆனால் இந்த கர்வேச்சர் என்னால் சிமுலேட் பண்ண முடியாது. சரியா? இது என்ன எக்ஸில் இப்படிதான், எக்ஸ்லையா ஒய்லையா இசட்லையாண்டு, பட் ஆனால் சிமுலேட் பண்ணலாம். ரைட்டா? இன்ஜினியரிங் முடிச்சு இவ்வளோ வருஷம் கழிச்சு அதை ஞாபகம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. ஆனால் இதுதான் இந்த நீங்கள் யோலோவில் பார்த்துருப்பீங்க, நான் அந்த ட்ரெயின் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை நான் இதோட சேர்த்து ஆட் பண்ணுறேன். அதில் வந்து அந்த கர்வ் இப்படியே இறங்கும் பார்த்தீங்களா, அவங்க அப்படியே குருட்டுத்தனமாக பார்ப்பீங்க, என்னடா கர்வ் கீழே இறங்குதுன்ட்டு. அது ஆக்சுவலி என்ன செய்யணும்னா, ஒரு 3 வகையான கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? என்ன கான்செப்ட்னா, இங்கே ஒரு இப்படி கூம்பாக இருக்கிறது, அது ஒரு கர்வு. இப்படி இருந்தால் மேக்ஸிமம், இப்படி இருந்தால் இன்ஃபெக்ஷன் ஆகுது. மேக்ஸிமமும் இருக்காது, மினிமமும் இருக்காது. இன்றைக்கி நம்ம திறமைன்றோம்ல, சம்பாதிக்கிறத திறமை, அந்த திறமை இன்னும் கொஞ்சம் நாளில் ஏஐ வந்து இந்த கான்வெக்ஸ் ஆப்டிமைசேஷனை ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதனால் இன்றைக்கி ஒரு ஹியூமனை மாதிரியே திங்க் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா என்றைக்குமே முடியாது. அதனால தான் அந்த சமணர் கோயில் கொண்டு வந்தேன். அந்த சமண துறவிகள் சொன்ன அந்த லாஜிக், தர்க்கம், ரைட்டா, அதை பற்றின நிறையா விஷயங்கள் இருக்குது. ரைட்டா? சூப்பர், ஆனே ஆகாமல் வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ இவங்கன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. இங்கே காலை வைக்கும்போது இது ஒரு டைப், இந்த ஊர் மக்களுக்கு அந்த இது தெரியும். ஓகே, சரிதா? இது ஸ்டீப்பஸ்ட் ஆக்சிடென்ட். மேலே நடந்து வரவங்களுக்கு இதுக்கும் நிறையா இருக்கும். ஓகே, லீவ் கூடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ரெயிலிங் வந்து இப்படியே போய் போதா இந்த ரெயிலிங்கை டிசைன் பண்ண இன்ஜினியர் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அதை கான்டூரிங் பண்ணுவார், அப்படியே வெட்டுவார். இது நார்மலாக போடுறவங்க தெரியாது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் போடலைன்னா உங்களுக்கு வந்து கட்டாயமாக இது கிடைக்காது. ஓகேவா? இப்போ ஸ்டீப்பஸ்ட் ஆக்சென்ட் இது இருக்கிறதுலே ஒரு ஷார்ட்டஸ்டான பாத்து. இங்கே இப்படி ஏறலாம், இல்லை இப்படி ஏறலாம். ஆனால் இது அதனாலன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆட்டோமேட்டிக்கலாக இதுக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. ஆக்சுவலாக என்ன செய்யணும்னா, ஒரு ஆள் அங்கே நிற்க சொல்லிட்டு நான் ஏறுறத வீடியோ எடுத்து அதை போஸ்ட் எஸ்டிமேஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி இப்படி தான் கிளாஸ் எடுக்கணும், மேக்ஸ் கிளாஸ் லைவாக எடுக்கணும். இப்போ இந்த படியை வந்து எப்படி சார் கேல்குலேட் பண்ணிங்கன்னா, அது கூகுள் மேப்ஸ் வச்சு கான்டூரிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் முதல் மூலத்தினால உங்களுக்காண்டி, உங்கள் நேயர் விருப்பத்துக்காண்டி போகலாம். தெரியுதா? எவ்வளோ ஒரு டைனமிக்கான வியூ. இப்போ இப்படியே ஏறினீங்கன்னா அந்த இடத்துலனா படி இருக்காது, பார்த்துறணும். இப்படி இருந்து இங்கிட்டு வரலாம், இப்படி இருந்து இங்கே வரலாம். போகிறேன், இன்றைக்கி ஒரு நாள் தானே வரோம், அடுத்து எப்போ வர போகிறோம்? ஓகேவா?
தேடணும். ஓகேவா? நீ தான் சவுண்ட் இல்லாமல் இருக்கு. அப்படியே போகிறோமா, கீழே வரைக்கும் போயிடுறோமா. இப்போ இங்கேருந்து போகிறோம். இது ஸ்டீப்பஸ்ட் டிசென்ட். அப்படியே கீழே போகிறோம். இந்த பாதை வழியாகவும் போகலாம், இந்த பாதை வழியாகவும் போகலாம். அதோட பாயிண்ட் என்னென்னா, நான் என்ன சாப்பிட்டு வச்சு இங்கேருந்து நான் போகிறேன். இங்கே ஒரு சர்க்கிள் வருது. நான் இந்த பார்த்து தெரிஞ்சதில்லை, இந்த பார்த்து ரைட்டா. இது வந்து நேச்சுரலாக அக்கர் ஆகிறது. ஓகேவா? நேச்சுரலாக அக்கர் ஆகிறதுனா ராக்கி மவுண்டன்ஸில் நேச்சுரலாக அக்கர் ஆகுது. இப்போ அந்த யோலோவில் பார்த்துருப்பீங்களே, ஒரு அந்த ஏஐ வந்து ஒரு ரேண்டம் சர்ஃபேஸை ஜென்ரேட் பண்ணு. அது மாதிரி இது இயற்கையை உருவாக்கினா ஒரு ரேண்டம் மெனிஃபோல்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்படியே அந்த இது இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இதை தான் லேர்னிங் கவுன்னுவாங்க. நீங்கள் ஒரு அனிமேஷன் ஆர்டிஸ்ட்டாக இருங்க, மார்ஷல் ஆர்டிஸ்ட்டாக இருங்க, இப்போ இந்த படத்தை சும்மா படம் ஓட்டுற மாதிரி ஓட்டுங்க, இல்லை என்னைய மாதிரி யூடியூப் எடுத்துகிட்டு ஏதாச்சும் கதை கூட விடுங்க. அது எல்லாமே திறமை தான். இதை வந்து ஏஐ ஈஸியாக எடுத்துரும். அதனால் எதை எடுக்க முடியாதுன்னா, எத்தனை வருஷம் ஆனாலும் ஹியூமன் க்ரியேட்டிவிட்டி அதனால் என்றைக்குமே எடுக்க முடியாது. இப்போ இந்த சிலை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல கலரிங்காக ஏதாவது போட்டு விட்டு அது உங்களுக்கு நல்லா தெரியுது. பட் ஆனால் அது நேச்சுரலாக எடுக்காது. ஹியூமன் க்ரியேட்டிவிட்டி வந்து ஒரு டிவைன் கிஃப்ட்டு. இளையராஜா பாட்டு போடுறாருன்னா அது மாதிரி போடுன்னு தான் சொல்ல முடியுமே, இல்லை அவர் குவாலிட்டியாக போடுறதை எனக்கு கொடுன்னு சொல்ல முடியாது. அதை உங்களால் செக்கும் பண்ண முடியாது. அது எனக்கு நோட்ஸ்னாலே எனக்கு தெரியாது. புரியுதா? அப்போ இதுதான் இந்த ரெயிலிங்கோட கான்செப்ட். இங்கேருந்து நான் மலையில் இருந்தேன். அப்போ நான் இந்த பாத்தில் போகலாமா, இந்த பாத்தில் போகலாமான்னு அந்த புல்லர் கர்வு சொல்லணும். இந்த மவுண்டன் வச்சு தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். கரெக்டாக? அதே மாதிரி இதில் கேர்ள் இது எல்லாமே இன்னும் பிள்ளைகளுக்கு தயவுசெய்து வந்து நான் கீழே ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் என் சேனலில், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வரும்போது பாட்டு போட்டுருந்தாங்க யூடியூப்பில் காப்பி அடிச்சுருக்கோம். பிள்ளைகளுக்கு லைவாக சொல்லிக் கொடுங்க. ஏன்னா இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கர் சாஃப்ட்வேர் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இந்தியன் காலேஜ் போய் கூட ஒர்க் பண்ணி கொடுக்கும். அதனால் அப்படி செய்யாதீங்க, அது வந்து வேஸ்ட் ஆகிடும். அப்படி என்ன சாதிச்சிட்ட அப்படின்னா, நாலேஜ் இருக்குது, அன்னொன்று அதுக்குரிய ப்ராஜெக்ட்ஸ் வரணும். இப்போ இந்த விஷயம் தெரியாமலே நிறையா பேர் ஏஐக்குள்ளே போகிறீங்க, டேட்டா சயின்ஸ் உள்ள போகிறீங்க. பயங்கர டேஞ்சரஸு. இது எந்த பாத்து வழியாக போகுது பார்த்தீங்களா? இப்படியே போய் இப்படி போகும், இந்த வழியாக போகுது. அப்போ இதுதான் ஸ்டீப்பஸ்ட் டிசென்ட். இது வரைக்கும் தான் என்னால் போக முடியுது. மூச்சு வாங்குது, கால் கட்டுருக்கிறதுனால என்னால் முடியாது. ஸோ இப்படியே போய் இப்படி போகுதா, இதுதான் ஸ்டீப்பஸ்ட் பார்த்தான்றது தெரியாது. ரைட்டா? இதுதான் இந்த இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா இது நேச்சுரலி அக்ரி. மனிதனுடைய அறிவு திறமையை பொறுத்தது இல்லை, க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. இந்தளவுக்கு சிலைகளை செய்யக்கூடிய நமக்கு ஏன் வந்து பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடியும்னா, ஒரே விஷயம், நாலேஜ் வந்து ரொம்ப ஈஸோட்டரிக். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டுமே செலுத்தப்படுகின்ற மாதிரி விஷயம். இந்த சமணர் மாதிரி சொல்லக்கூடிய கருத்தாதான் தர்க்கம், சமத்துவம் அதை சொல்லும். ரைட்டுங்களா? ஒரு மலை துளி போகுதுன்னா கூட கரெக்டான ஸ்டீப்பஸ்ட் பார்த்து ஷார்ட்டஸ்ட் பார்த்து கண்டுபிடிச்சோம், நம்மளால் முடியாது. புரியுதுங்களா? இதை கிரேடியன்ட்னுவாங்க. இப்போ இதை ஃபுல்லுமே உங்களுக்கு நான் சிமுலேட் பண்ணி காட்டுறேன். ஏஐயில் வீட்டுக்கு போய் சொன்னேன் போக முடியாது. ஓகே, அதே மாதிரி இந்த மழை குகை ஸ்லோலி ப்ரீஸி ஒன். இதே இது
இந்த சுழலோடு எடுத்தேன்ல அந்த அலர்கோயில் நம்ம மதுரையில் ஏன் நல்லா படிக்கலாம்னா இயற்கையை நீங்கள் கவனிச்சிங்கனாலே நீங்கள் புத்தகத்தில் படித்தது உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதான் சொல்லலை, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் சப்ஜெக்ட் உங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கும், அதுங்களை மறக்கடிக்கும், உங்களை அது ஒரு தனி உலகத்துக்கு புரியுதுங்களா? ஸோ நம்ம சேனல் ஃபுல்லுமே என்னமே ஜென்ஏஐ மேத்தமெட்டிக்ஸ், இந்த 3 Blue 1 Brown அது ஜென்ஏஐ கேள்லா ப்ராம்ப்டிங். அது மொழின்றது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லானதுன்னு காட்டுறேன். மேக்ஸை விட பவர்ஃபுல்லுன்னு சொல்லுவாங்க, ஆனால் மேக்ஸ் வந்து ஆர்ட்டு, அது ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு சில பேர். எனக்கு அதுக்குரிய விளக்கங்கள் தெரியல. மனிதனோட க்ரியேட்டிவிட்டி தான் ரொம்ப பவர்ஃபுல். ஓகேவா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து இப்படியே போய் இப்படியே ஏறணும், மேலே வரும். புரியுதா? இதில் இருக்க அந்த ப்ரீஸ் இது வெக்டார் கேஸ். புரியுதா? இதான் ரக்கிட்ட மவுண்டன். இங்கே என்ன தனுஷ் ஆடுறாரு. இது இன்னும் நேரத்தில் ஏஐயில் பார்ப்பீங்க. இது என்ன சார்னா ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் செஞ்சது, கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கும் மாதிரி தான். இதை அப்படியே ஃபீடு கொடுத்தோம்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் லைஃப் ஃபார்ம் நினைக்கிறேன். ஓகே, எனிதிங் இந்த மாதிரி ஃபிஷ்ஷாக இருந்தால் கூட பண்ணலாம். தெரியுதா? மீன் போதா பார்ப்போம். ஸோ ப்ரீஸி இதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் பார்ப்போம், கொஞ்சம் நாளில் பார்ப்போம். எலிவேட்டடான ஸ்லோப் வியூ. ஸோ அந்த பாத்து அங்கே இருக்குது. இந்த வழியாகவே எல்லாம் இந்த வழி நான் உச்சிக்கு போகிறதுக்கு தான் சொல்கிறேன் வழியாக இது இல்லை. இதுதான் நீங்கள் ஏஐயில் பார்த்துருக்கீங்க. இது நான் என்ன சொல்கிறேன், கோடிங்கை நீங்கள் திரும்ப கொடுத்தீங்கன்னா அதுதான் மொழியோட சக்தி. தமிழ் மொழியில் பேசுகிறீங்க, எந்த மொழியில் பேசுகிறீங்க, ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. கல்லை கூட கவியாக்கும் மொழின்றாங்களே, நான் சொல்லும்போது சிரிப்பாக இருக்கும். இன்றைக்கி எல்லாருமே எதை பார்த்துட்டு இருக்கோம்னா ஏஐயோட பவரை பார்க்கல, நம்ம பேசக்கூடிய மொழியோட சக்தியை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அதுதான் இதோட சக்தி. மவுண்டன் அவ்வளோ அழகாக தெரியுது. இப்படி ஏறலாம். ஆனால் எந்த பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், அங்கேருந்து நம்ம போய் பார்த்தோம்னா மவுண்டன் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நான் திருப்பரங்குன்ற மவுண்டனா பேக் சைடில் இருந்துருக்கிறேன், எனக்கு முடியாது. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம். நான் இந்த விரலை வச்சேன்னா ஸ்பீடை கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? இன்னைக்கு இந்த இயந்திரங்கள்லாம் இருக்குது, ஸ்பீடோமீட்டர் இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த இலை போகுது பார்த்தீங்களா, அதை பார்த்துக்கிட்டே நான் வண்டியை ஓட்டினேன்னா அந்த ஸ்பீடுன்னு நான் கிட்டத்தட்ட சொல்லலாம். சரியா? அப்போ என்ன ஆகும்னா, இதில் இந்த கேர்ள் வருது பார்த்தீங்களா, கேர்ள்னா இப்படி ஒரு சுழல் ஏற்கனவே நான் காட்டியிருக்கேன். புரியுதா? அது அங்கிட்டு தான் நிறையா வரும். இது ஒரு பள்ளத்தில் படுறதுனாலையோ மேட்டில் படுறதுனாலையோ வரும். புரியுதா? அப்போ ஒரு சுழல் வர்ற விதம் அது எப்படி இருக்கும் அந்த இடத்துல நல்லா தெரியும். அங்கே போவோம். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு சுழலோட விதம் தெரியுதுங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து அந்த ஃப்ளோவாக வரது அந்த சுழல் தெரியுதா? அப்படியே போவோம், அப்படியே சுற்றிக்கிட்டே போவோம். கேர்ள் சர்க்குலேஷன்றது வர, சர்க்குலேஷன்னா பவுண்ட்ரியை ஒட்டி போடும், சுழல்னா முற்றமாக அந்த கேர்ள்ன்றது அதான். ரைட்டா? இதை வந்து நான் சிமுலேட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? அவ்வளோதான், வெக்டார் கால்குலஸ் முடிஞ்சு. கேர்ள், டைவர்ஜென்ஸ், கிரேடியன்ட், ஹீசியன், ஹமார்டு ப்ராடக்ட், இது மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டாக போகும். உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களே இதை நீங்கள் கவனிக்கலாம்.